இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. நான் உன்னை தப்பா பேசியிருந்தா, முரட்டுத்தனமா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருமா. என்னம்மா ஏதோ நடிக்கிறீங்கன்னு நினைச்சு நிஜமாவே அழுவுறீங்க? ஒண்ணும் புரியலையே, என்னாச்சு உங்களுக்கு? உன் மேல பாசமும் அன்பும் அதிகமாயிடுச்சு. அப்போ நீங்க உங்க மகளை என்ன ஏத்துக்கிட்டீங்களா? இந்த அன்பு, இந்த பாசம் இதெல்லாம் பொய் இல்லையே? எல்லாமே உண்மை, சத்தியம். அப்போ இந்த பாசம் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் கிடைக்குமாமா? இந்த அன்பு என் உயிர் இருக்கிற வரைக்கும் நிலைக்குமாமா? தப்புமா, அப்படிலாம் பேசாத. நீ சின்ன பொண்ணு, நீ வாழ்ந்து நிறைய காலம் சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள குட்டி பெத்துக்கணும், என் ஆயுளும் உன் ஆயுளோட சேரணும். இதுதான் இந்த ராஜியோட ஆசை. ராஜி, ஏய் சும்மா இரு, பாரு உத வாங்க போற. சித்தினா அவ்வளவு பிடிக்குமா? ஓய், சித்தினா அவ்வளவு பிடிக்குமா? அப்படியா? அப்படியாடி தங்கம். இந்தாம்மா குடி. அம்மா, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன், ஸ்னேகா கொடு. அதில் சாத்துக்குடி இருக்கு, ஜூஸ் போட்டு கொடு அவளுக்கு. எதுக்கு இப்படி இப்ப 2 பேரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்காக நீ பம்பர மாதிரி சுத்தி சுத்தி உழைக்கிறமா, நீ மயக்க போட்டு விழுந்திருக்க, உன்னை நாங்க கவனிக்கணும்ல. மா, நீ கொஞ்சம் டல்லானாலும் ஆன வீடே களை இழந்து போயிருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படித்தான். ஸ்னேகா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த. ஆனா இந்த குடும்பத்துக்கு இப்ப அச்சாணியா மாறிட்ட. உன்னை சுத்தி தான் நாங்க எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் விடு. இதோ இந்த குட்டி மனுஷிய பாரு, நீ டல்லானவன அவள சோர்ந்துட்டா. யாருக்கு என்ன ஆச்சுமா? வாங்கப்பா. எங்க
ஸ்னேகா டென்ஷன் தாங்காம உட்காருமா, ஹாஸ்பிடல்ல உட்காரு. மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஹாஸ்பிடல்ல இருந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டு போனாரு. என்னம்மா மத்தவங்களை நீ கவனிக்கிற, உன்னையும் நீ தானே கவனிச்சுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் வந்து விழுந்துட்டேன். அப்போ நீ எங்களெல்லாம் நல்லா கவனிச்சிக்க மாதிரி நாங்க உன்னை கவனிக்கல. அப்படி எல்லாம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல மயங்கி விழுந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது மயங்கி விழுந்தா என்ன ஆகும்? ஐயோ மாமா விடுங்களேன், நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏங்க நீங்க எங்க போயிட்டு வரீங்க? ஆபீஸ் வேலையா வெளியில போனோமா, அப்படியே மீனா வீட்டுக்கு போனேன். பார்க்கவே பாவமா இருந்தது, மாப்பிள்ளையே இருந்தாரு. 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வந்தேன். நல்ல காரியம் தாங்க பண்ணிருக்கீங்க. மீனாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா. நீ வேணா 2 நாள் போய் இருந்துட்டு வா, என் தைரியமா இருக்கும். அத்த நம்ம 2 பேரும் போய் பாத்துட்டு வந்துடலாம். சரிம்மா. ஏய் துவரகேஷ், நில்லுடா. என்னம்மா? உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கா, என்ன ஏதுன்னு அவகிட்ட விசாரிங்க. இவளால தான் ஊருக்கே உடம்பு சரியாம போயிட்டு இருக்கு. மத்தவங்க எல்லாரும் அழ வச்சுட்டு இவ சந்தோஷமா தான் இருப்பா. இவளுக்கு என்ன குறைச்சு? டேய் என்னம்மா இவன் இப்படி அறிவு கட்டத்தனமா பேசிட்டு போறான்? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நானே போய் விசாரிக்கிறேன். சரிங்க, அவங்கள விடுங்க. மீனா வீட்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நான் போனம்மா. இந்த காஃபி இந்த வீட்டுல சாக்கடை இருக்கா? இருக்கே, அதில் கொண்டு போய் கொட்டு போ. இதுக்கு நான் பதில் சொல்ல நீ வருத்தப்படுவ. என்ன? அதுதான் இப்ப சேரன் பதில் சொல்ல போற. உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த புத்திசாலி தான் ஒரு முட்டாள்தனம் பண்ணான். உன்னை கல்யாணம் பண்ணது. அதுக்கு தான் இப்ப வருத்தப்பட்டு இருக்கேன். ஏன் வார்த்தை எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நீதான். பிரச்சனை என்னன்னு என்ன கேக்குறியா? நான் பிரச்சனையா? நான் என்ன பண்ணேன்? பாரு, இதே ஆரம்பிச்சா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்ற? சொல்லு. உன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம்ல எடுத்திருக்காங்க. அதனால எப்படி இந்த போட்டோ வந்து நீ சொல்லு. இதை நான் உன்கிட்ட தனியா சொல்ல விரும்பல. நீ வா. ஏய், என்ன பண்ற? வா. ஸ்னேகா. ஏய், கொஞ்ச நேரம் பேசி அவளை சமாதானப்படுத்திட்டு வந்தேன். மாமா, அத்தை, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேம் பாதியில வந்தேன்னு இவர்கிட்ட சொல்லுங்க. அத சொல்லதான் கூப்பிட்டேன், அவன் தான் கேட்காம போயிட்டானே. இப்ப கேப்பாரு, சொல்லுங்க. அவ சரியா சாப்பிடாம வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கால, அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அங்க டாக்டர் சக்கரன்னு ஒருத்தர் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. என்ன எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா யாரு புரிஞ்சுக்கணுமோ அவர் மட்டும் என்ன புரிஞ்சுக்கிறதே இல்ல. என்னம்மா, என்ன பிரச்சனை? மாமா, ஹாஸ்பிட்டல்ல நான் மயக்கம் போட்டு விழும்போது என் பக்கத்துல தான் டாக்டர் சக்கரை இருந்தாரு. அவர் தான் என்ன தாங்கி பிடிச்சாரு. அந்த ஒரு செகண்ட யாரோ யூஸ் பண்ணி எங்களை போட்டோ எடுத்து இவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க சொல்லி ஆகணுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியணும்ல. எனக்கு என்ன பயம்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் உன்னை சந்தேகப்படல. ஆனா உன்னை யாரும் தப்பா பேசக்கூடாது. அதனால தான் சொல்றேன். என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்கல்ல. உனக்கு தெரியாம இது நடக்குதுன்னா இன்னும் எவ்வளவு நடக்கும்? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். இந்த போட்டோவை யார் எடுத்துப்பா? ஏய் துவரகேஷ், இந்த போட்டோவை உனக்கு யார்டா அனுப்பிச்சது? வேற யார்? இந்த கஜேந்திரன் தான். கஜேந்திரனா? அவரா? அனுப்புனது மட்டும் இல்ல, உன்னை பத்தி தரக்குறவை என்கிட்டே பேசுறான். எவ்வளவு கீழ்த்தரமானவனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாவன். வர்ற ஆத்தத்துக்கு அப்படியே அடிச்சவன் மூஞ்ச கிழிக்கணும் போல இருக்கு எனக்கு. இல்ல, இந்த போட்டோவை கே ரூம்ல தான் எடுத்திருக்காங்க. ஆனா யார் எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏமா, ஒருவேளை உனக்கே தெரியாம ஒரு ரூம்ல கேமரா ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ?
இல்ல மாமா, சிசிடிவி கேமராலாம் என் ரூம்ல இல்ல. அப்படி இருந்தா எனக்கே தெரிஞ்சிருக்குமே. ஸ்னேகா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஹாஸ்பிட்டல் யாரோ ஒரு ஆள் கஜேந்திரனோட ஆளா இருக்கலாம். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல அவங்ககிட்ட கஜேந்திரன் போய் அங்கிருந்து என்கிட்ட வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. நானும் பல நாளாக உங்ககிட்ட சொல்கிறேம்மா, நீ அந்த வேலைக்கு போக வேண்டாமே, எனக்கு பிடிக்கலம்மா. அங்கே உனக்கு நிறைய ஆபத்து இருக்கு. நீ செய்கிற விஷயம் உனக்கு தெரியாமல் எவ்வளோ வேகமாக பரவுறது பார்த்தியா? உன்னை சுற்றி நாலா பக்கமும் யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. உன் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கலாம். அதே தான் நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வேலையை விட்டுட்டுனா கேட்க மாட்டாளே. மாமா, அம்மாவோட லட்சியத்தை நான் நிறைவேற்றுற வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி, அந்த ஹாஸ்பிட்டல் வேலையை நான் விட மாட்டேன். தயவு செஞ்சு யாருமே என்ன இந்த விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சக்கர் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தோணல. இதை செஞ்சது யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க இவ. என் தங்கச்சி கஸ்தூரி மக இல்லை, அப்படிதான் இருப்பா. ருத்ரா, பாக்குறதுக்கே மங்களகரமா இருக்கு. ஆமாம்மா, இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியே உன் பிள்ளையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஆத்திரமா வருது. நான் பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ எருமையை பத்தி நினைச்சு பாருங்கிற. பிரியா வரா. அத்தை, இந்த வாரத்திலே ஒரு நல்ல நாளா பாருங்க அத்தை. ஏம்மா? இல்ல, பிரதீப்க்கும் அஞ்சலிக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலான்னு தான். இல்ல அத்தை, இனிமே எதையும் தள்ளி போட வேண்டாம். உடனடியா இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. மாப்பிள்ளை வேற வீட்ல இல்லையேம்மா. அவர் எதுக்கு பாட்டி? அத்தைக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அப்படி துணைக்கு யாராவது வேணும்னா அண்ணன் இருக்காங்க, சரவண மாமா இருக்காரு, திவாகர் அப்பான்னு எல்லாரையுமே கூப்பிட்டுக்கலாமே. இந்த பிரச்சனைய இதுக்கு மேல விட்டு வைக்கிறது எனக்கு ஆபத்துன்னு தோணுது. இது ரொம்ப அவசரமாம்மா. ஆமா, ஒண்ணு இவர் உண்மையை சொல்லுவாருன்னு நினைச்சேன், இல்லையா அஞ்சலி உண்மையை பேசுவான்னு நினைச்சேன். கல்யாண மண்டபத்துல 2 பேரும் என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு வர வேண்டாமா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு போனா உண்மை தெரியும்ல. ஆமாம்மா, தெரிஞ்சா நாரிடும். யாருக்கு? அதான் அந்த அஞ்சலிக்கு தான். அதானே நமக்கும் வேணும் பாட்டி. ஆமாம்மா, ஆமா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அத்தை? ஏய், மருமக கேக்குறால, சொல்லு சொல்லு. என்னம்மா சொல்ல சொல்ற? அதான் இது சம்பந்தமா நீ மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. அதான் சொல்லு. என்ன சொல்லுடி, அது அவளுக்கு தெரியணும்ல. இது சம்பந்தமா மாமா கிட்ட பேசுனீங்களா நீங்க? அது அது வந்து நான் பேசுறேன் பிரியா. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட்டை நாங்களே பண்ணிடுறோம். நீங்க டெல்லி கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் காத்திருக்க முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவரு ரொம்ப சத்தம் போட்டாருமா. ஏன்? ஏன்? அது இல்லம்மா, அந்த அஞ்சலி ஒரு தில்லாலங்கடி. உன் கல்யாணத்தை பதிவு பண்ண முடியாம எப்படி அந்த கஜேந்திரனை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணா. ஐஜினா அங்க இருக்கும் போதே என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நீங்களாம் போறீங்க. அவ குட்டி கலாட்டா பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நான் வந்து பாத்துக்கிறேன்னு மாப்பிள்ள சொல்லி இருக்காருமா. ஆமாமா, பிரியா சின்ன பொண்ணு, அவளுக்கு உலகம் தெரியாது. அவளா ஏதாவது அவசரப்பட்டாலும் நீ பொறுமையா எடுத்து சொல்லி அவளை பொறுமையா இருக்க சொல்லு அப்படின்னு என்ன திட்டினாருமா. சரி, அப்ப நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். வேண்டாமா? ஏன் அத்தை? புருஷன் பொண்டாட்டி நமக்குள்ள பேசினத பிரியா கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னாரு. இப்பதான் பிரியாக்கு புரியவேன்னு சொன்னதா சொன்னீங்க.
சொன்னேம்மா. ஆனா நான் சொன்னதா சொல்லாம நீயா சொன்னதா சொல்லுன்னு மாமா என்கிட்ட சொன்னாரு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு மாத்தி சொல்லிட்டேன். ம், நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேம்மா. நாளைக்கு ஏதாவது சொதப்பிட்டா அதுக்கு காரணம் நாமளா ஆயிடுவோம்ல. நான் டெல்லியில இருந்து திரும்பி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு என்னன்னு சத்தம் போடுவாருல்ல. என்னம்மா அப்படி பாக்குற? அது இல்ல, பிரதீப் மேல ஒரு கெட்ட பழி வந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். இத்தனை நாளா நீங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதா துடிப்பா இருந்தீங்க. இப்போ நீங்களே ஏன் தயங்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நானும் நீங்க சொன்னதை கொஞ்சம் யோசிக்கணும் அத்தை. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுமா. தெரியும்டி, நாம வேற ஏதேதோ சொல்லி அவளை குழப்பி விட்டுட்டோம். இப்ப என்னம்மா பண்றது? என்ன கேட்டா? நம்ம உசுர வாங்கறதுக்கு தானே ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்க, அவனை போய் கேளு. ஐயோ, அவனை விட்டு தள்ளுமா. இப்ப ஏதாவது சொல்லு. ருத்ரா, ஒரே வழிதான் இருக்கு. மாப்பிள்ள வர்றதுக்குள்ள இந்த அஞ்சலியை எப்படியாவது விரட்டணும். அவ போயிட்டானா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு எதுவும் எடுக்க முடியாது. மாப்பிள்ள வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அஞ்சலி வயித்துல வளர்றது உன் புள்ளையோட புள்ளதான்னு தெரிஞ்சது, அப்புறம் அவர் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உன்னைய என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அப்புறம் உன் புள்ளையோட வாழ்க்கையே வீணா போயிடும்டி. ஆமாம்மா, அஞ்சலியை எப்படியாவது விரட்டிடணுமா. ஆனா அவளும் புள்ள தச்சியா இருக்கா. நம்ம பிரதீப்போட புள்ளைய வேற சுமக்கிறா. அவளை விரட்டுறது பாவம் இல்லையாமா? விரட்டுற மாதிரி விரட்டிட்டு கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல அவளை கொண்டு போய் வச்சிருவோம். நாமளே அவளுக்கு அடைக்கலம் கொடுப்போம். புள்ளைய பெத்து அவ நம்ம கையில கொடுக்கட்டும். அதுக்கப்புறமா நடக்கிறத நாம அப்புறம் பாத்துக்கலாமா. அவளை விரட்டி விட்டுட்டு நாமளே ரகசியமா அடைக்கலம் கொடுக்கறதா? பரவாயில்லையம்மா, இது கூட நல்லா இருக்கே. இதெல்லாம் நம்மளால முடியுமா? முடியும் ருத்ரா, முடியும். நீ வா, வாமா. ஏன் இவ்வளவு லேட்டு? சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, வீட்டுக்கு கூட்டு போனீங்களே, ரிசல்ட் என்னாச்சு? தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னையும் ஸ்னேகாவும் ஃபோட்டோ எடுத்தீங்களா? அதை காமிங்க. சூப்பராக எடுத்திருக்கீங்க. ஆமாம், இது யாருக்கு அனுப்புனீங்க? இது கஜேந்திரன் சார் கைக்கு போய் இமீடியட்டா துவாரகேஷ் கைக்கும் போயிடுச்சு. ஆமா, நீ போகும்போது துவாரகேஷ் வீட்ல இருந்தானா? அவன் இல்லை மேம், அவங்க அண்ணா ராஜீவும் அவங்க அம்மாவும் தான் வீட்டில் இருந்தாங்க. கொண்டு போய் ஸ்னேகாவை பத்திரமா ஒப்படைச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைஸாக ஃபோன் பண்ணி ஸ்னேகா எப்படி இருக்கான்னு கேட்டேன். உடனே துவாரகேஷ் தான் ஃபோன் எடுத்தான். ஃபோனை அட்டன் பண்ணி தாட் பூட்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஃபேண்டாஸ்டிக். இததான் நான் எதிர்பார்த்தேன். துவாரகேஷ் கோவப்பட்டிருக்கானா? அவன் நீயும் ஸ்னேகாவும் நெருக்கமா இருந்த போட்டோவை பார்த்துட்டான்னு அர்த்தம். ஸ்னேகா இன்னும் நினச்சிட்டு இருக்கா அவள் வீக்காக இருக்கா, அதனால தான் மயக்கமானான்னு. அவளுக்கு தெரியாது, அவள் ஃப்ளாஸ்கில் நான் தான் மயக்க மருந்து கலந்தேன்.
அந்த மயக்க மருந்த நான் தான் கலக்க சொன்னேன்றது அவளுக்கு தெரியாது. பாவம், ஏற்கனவே அவ அப்பா ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணும்போது நான் தான் மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன். அன்னைக்கு அப்ப, இன்னைக்கு பொண்ணு. என்னதான் நான் ஸ்னேகாவை வளைச்சு போட ட்ரை பண்ணாலும் கரெக்டான டைமிங்கில் நச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க பாருங்க. அதுக்கு அவார்டு கொடுத்தாலும் பத்தாது. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? ராகவன் வீடும் கருணாகரன் வீடும் பத்திக்கிட்டு ஏறிடும். அவங்க 2 பேருக்கும் பாலமா இருக்கிற ஸ்னேகா துவாரகேஷோட வாழ்க்கை நாசமாகணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். அந்த ஸ்னேகாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே சம்பளம் வாங்கிக்கிட்டு ஏன் முதுகலே குத்துறதுக்கு நாடகம் அடுப்பா. ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட இருந்து பறிக்கிறாளா அவ அம்மாவோட போட்டோவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து ஏன் கண்ணு முன்னாடியே வச்சு தினமும் கும்பிட்டுட்டு இருக்கா. How dare she does that to me? அது நடிக்கும் போது அப்படி பத்திக்கிட்டு வருது தெரியுமா? அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்னேகாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும். நான் அது நல்ல ரசனையோட செஞ்சு முடிப்பேன். மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோனால அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகி அந்த குடும்பம் உடையுமா? முடியாது. அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா என்னதான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டாலும் துவாரகேஷ் மேல ஸ்னேகாவுக்கும் ஸ்னேகா மேல துவாரகேஷுக்கும் பியூர் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால நாம சின்ன சின்ன வெடியா போடணும். அது இப்போதைக்கு அவங்க அஸ்திவாரத்தை மட்டும் பலவீனமாக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டு நாம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த குடும்பம் உடஞ்சு செதறும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் மேம்.